நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் நமக்கு ஃபேனே அனுப்பிச்சிருந்தார் செட்டோட. இது வீல்லேசி ஃபேனுங்க. என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறது ரெக்கை போட்டால் ஃபேன் சுற்ற மாட்டேங்குது, ரெக்கை போடலாம் ஃபேன் சுற்றுது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் அனுப்ப சொல்லியிருந்தேன். இது ஒன்று, வோல்டேஜ் கரெக்டாக போவோம், லோடு எடுக்கும்போது ஆம்பியர் பார்த்தது ஆம்பியர் போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அப்படியே ஸ்டக்காகி நிற்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பிசிபியில் அந்த ப்ராப்ளம் இருக்கலாம், இந்த கேப்ஸ் போயிருக்கலாம், இல்லை வந்து ரெக்டிஃபையர் செக்ஷன் எதனா ஃபெயிலியராக இருக்கலாம். பட் ஆனால் அந்த போர்டு உடஞ்சிருக்கு, அமைச்சிருக்காரு, போர்டு பிரிஞ்சிருக்கு, இந்த பக்கம் 2 பேட்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் பார்த்துக்கலாம். இதில் நம்ம எவ்வளோ சப்ளை வருது போகுது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஃபேனுக்குள்ளே காயில் இருக்கும். இந்த காயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட் இருக்கும், மேக்னெட் ப்ளஸ் காயில். நார்மல் ஃபேனில் பார்த்திங்கன்னா ஸ்டேடர் இருக்கும், அதில் சென்டர் ரோட்டர் இருக்கும். ரோட்டரில் வந்து காயில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்டேடர் வந்து ரொட்டேட்டிங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பிஎல்டிசி ஃபேன் பொறுத்தவரையும் அதே கான்செப்ட் தான். அது பார்த்திங்கன்னா ஸ்டேடர் காயில் வச்சுருப்பாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங்க்கு இது யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்டீல் இது மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது அதுக்கு பதிலாக இதில் வந்து மேக்னெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்னெட் தான் ரொட்டேட் ஆகும். உங்களுக்கு வந்து ஸ்டார்டரில் இருக்க காயில் வந்து அப்படியே தான் இருக்கும், சேம் கான்செப்ட் தான். அதில் ஸ்டீல் பிளேட் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார் ரெண்டு, இதில் வந்து மேக்னெட்டு. அதில் வந்து கேப் வந்து எதனா ஒரு பக்கம் கம்மியாக இருந்துச்சுன்னா கூட, எதனா ஒரு பக்கம் கேப் கம்மியாக இருந்துச்சுனாலையும் அந்த இடத்துல வந்து நம்ம சப்ளை இங்கேருந்து கொடுக்கும்போது அது வந்து போயிட்டு மேக்னெட்டில் ஒட்டிக்கும் ஸ்டார்டர். அந்த இதில் ஒட்டிக்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு ரன் ஆகாது, அப்படியே நிற்கும். அந்த பிரச்சனை தான் இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிச்சுட்டோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர். இது ஆர்மேச்சரில் காயில் சுற்றிருக்காங்க. பட் ஆனால் இது அசம்பிளிங் தான், இது வாங்கினதே கிடையாது. கிட்டு மட்டும் வாங்கி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பில் இருந்துச்சு. இப்போ நான் டேக் போட்டேன், அந்த வைண்டிங் கிட்ட இடம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதான் ஸ்டார்டருங்க. ஸ்டார்டர் பதில் யூஸ் பண்ணிக்கிற மேக்னெட்டு. இதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி தான் உட்கார வைக்கணும். ஆல்ட்ரு பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. பட் நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த கேப் இஷ்யூ தான் நினைக்கிறேன். இதெல்லாம் பேஸ்ட் பண்ணணும். இப்படி விட்டால் அது கரெக்டாக நிற்காது, அலைன்மெண்ட் ப்ராப்ளம் வரும், ஃபேன் ஒன்று பக்கம் அலைக்கும், இல்லைன்னா ஆடும், அந்த மாதிரி தொந்தரலாம் வரும். கரெக்டாக இது பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணணும். சரி, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இதில் வைண்டிங்கும் பழுத்திருக்க மாதிரி தெரியுது எனக்கு. பட் ஆனால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டிசி ஆம்பியர் மோடில் வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ ஃபேன் நான் இது பண்ணுறேன், லோடு கொடுக்குறேன். அதாவது நம்ம அழுத்தி பிடிக்கணும் லோடு. அது எவ்வளோ டைட்டாக பிடிக்கிறோமோ எவ்வளோ லோடு எடுக்குன்னு தெரியும். பார்த்திங்கன்னா 1 ஆம்பியர் 1.168 அப்படி போகும். மேக்ஸிமம் 2 ஆம்பியர் தான் எடுக்கும், 24 வாட்ஸ். இப்போ நம்ம பிடிக்கும் அதிகமாக பிடிச்சா நின்றோம். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 32 வாட்ஸ் சொல்லியிருப்பாங்க, சில 24, 27, 28 அந்த மாதிரி வாட்ஸ் வரும். அப்புறம் இப்போ நான் அழுத்தி பிடிக்கிறேன் அப்படியே ஃபேன் கடியில். உங்களுக்கு காட்ட முடியல ஒன் ஆங்கிள் எடுக்கிறதுனால. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 ஆம்பியர் பாருங்க, விட்டுட்டேன். இப்போ வந்து ஃப்ரீயாக ஓடிட்டுருக்கு. ஐடியில் ஓடும்போது 0.086 அவ்வளோதான் இருக்குது. இப்போ நான் பிடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். அழுத்தி பிடிக்கிற ஃபேன் கடியில் ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் மாதிரி நான் கொண்டு வரேன். அப்படி கொண்டு வரும்போது பாருங்கள் ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகுது. ரெக்கை போடும்போது இப்படி தான் லோடு உட்காரும். ஆம்பியர் வந்து அப்போது வந்து கரெக்டாக இருக்கணும், லோ ஆகக்கூடாது ஆம்பியரு. அப்போது தான் உங்களுக்கு கரெக்டாக ஒரு ரன் ஆகுதுன்னா ரன் ஆகாது. பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக நான் அப்படியே பிரேக்கிங் மாதிரி பிடிச்சிருக்கேன். ஓகேங்களா, வேறு விட்டுட்டேன். இது என்ன ப்ராப்ளம், என்னென்ன பண்ணணுன்றது உங்களுக்கு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த கம்ப்ளைண்ட்டு இந்த ஃபேனுக்குள்ளே அந்த இது பார்த்திங்கன்னா ஹார்மேச்சர் வித் ஸ்டார்டர் வந்து மேக்னெட்டு. அது கரெக்டாக அந்த பொசிஷனில் உட்கார வைக்கல. அதை வந்து ரோடு கொடுக்கும்போது போயிட்டு ஹார்மேச்சரில் ஒட்டிக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. அது ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கெப்பாசிட்டி செக்ஷனில் பார்த்திங்கன்னா இதில் இந்த டீசல் லோடு தாங்குகிற எல்லா கேப்ஸுமே மாற்றிட்டேன், வீக் ஆகிடுச்சு. அது போய் உரசி லோடு அதிகமாக இந்த கேப்ஸ் வந்து எல்லாம் வீக் ஆகிடுச்சு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த 12 வோல்ட் கேப்ஸ், அதாவது மேக்ஸிமம் இந்த
35 வோல்ட் கேப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டி எல்லாமே போயிடுச்சு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று இதில் ஒன்று இந்த 3 மாற்றிருக்கேன். இது கட் போர்டு. இதை நீங்கள் டைரெக்டாக 12 வோல்ட் கொடுத்து யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் 3 ஆம்பியர். இவரோட இது பவர் செக்ஷன். இந்த எஸ்எம்பிஎஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அது கரெக்டாக அந்த வேலை தெரிஞ்சவங்க இதிலேருந்து வர அவுட்புட்டை எடுத்து விட்டுட்டு டைரெக்டாக இந்த இவ்வளோ தான் நமக்கு ஃபேன் ரெண்டாக்கு தேவையான ஆசிலேஷன் சர்க்யூட் இது தான். இதுக்கு டைரெக்டாக 12 வோல்ட் கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகும். ரிமோட் எல்லாமே ஒர்க் ஆகும். பட் இது வந்து பவர் சப்ளை தான். இதுக்கு பதிலாக எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணலாம் 12 வோல்ட்டு. அது தெரிஞ்சவங்க டெக்னிக்கலாக இதை பவர் ஃபிக்ஸ் பண்ண முடியலன்ற பட்சத்தில் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ ப்ராப்ளம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபேன் ரன் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறோம். அசம்பிள் பண்ண கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பீப் சவுண்ட் வந்துருக்கு. அடுத்தது கமாண்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஆன் ஆகும். சில ஃபேன் உடனே ரன் ஆக ஆரம்பித்தோம். சில ஃபேன் வந்து எத்தனை ஸ்பீடில் இருக்குன்றதில் ப்ராசஸ் பண்ணி தான் ரன் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தீங்கன்னா 5 வைக்கிறேன். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இப்போ 5 இருக்குது. பூஸ்ட் இப்போ வந்து ஃபுல் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பீட் ரன் ஆகுது.